வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே மழை. பெரிய மழை இல்லைன்னா கூட 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவில் டெல்டாவிலே மழை. மன்னார்குடியில் 1 சென்டிமீட்டர் மழை 2 முறை பெய்தது. ஆக நேற்றைய மழைப்பிடிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் பரப்பில் கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது ஏற்கனவே. அதே போல பெரும்பாலான மாவட்டங்களில் தூறல் சாரலாக இருந்தது நேற்றைக்கு மழை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய 3ஆக பிரித்திருக்கிறேன் இந்த வானிலை அறிக்கையை. 3 இருக்கு இன்றைக்கு. செப்டம்பர் 8க்கு முன் எப்படி, செப்டம்பர் 8க்கு பின் அக்டோபர் 18 வரை எப்படி, அக்டோபர் 18 முதல் 2026 ஜனவரி 26 வரை எப்படி என்று 3 அறிக்கையாக இதில் பதிவு செய்ய இருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒடிசா கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்று சுழற்சியாக தற்பொழுது பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பஞ்சாப் முதல் அப்படியே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால மழைப்பொழிவு எங்க அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பஞ்சாப்ல இன்றைக்கு அதிக மழை தெரியுது. பஞ்சாப், ராஜஸ்தான்லையும் பஞ்சாப்லையும் அதிக மழை தெரியுது. இரு காற்று இணைவு என்பது காற்று சுழற்சிக்கு மேற்கே இருக்கும். ஆனா இது காற்று சுழற்சி தான், கவலைப்பட வேண்டிய பெரிய மேகப்பொழிப்பெல்லாம் இருக்காது. ஆனா மிக கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு உண்டு, அதீத மழைப்பொழிவு இருக்காது. ஆனால் மிக கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு லாகூர் மற்றும் அதனை விட்டு அதாவது என்ன சொல்லலாம்னா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று லேசா நுழையும், அவ்வளவுதான், பெருசா இருக்காது. காரணம் ஏன் லேசா நுழையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வுகள். இன்றைக்கு ஒரு நிகழ்வு வியட்நாமை கடந்து கொண்டிருக்கு. வியட்நாமுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வியட்நாம் வழியாக, வியட்நாம், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக, மியான்மர் வழியாக அடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்து 2ஆம் தேதி வாக்கிலே, 1ஆம் தேதி வாக்கிலே ஒடிசா கடலோரம் வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி கரை கடந்து 4ஆம் தேதி வாக்கிலே குஜராத்தின் கரையை குஜராத்தை அடைய போகிறது. அப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. முதல் நிகழ்வு எங்க போனுச்சு? காஷ்மீருக்கு போனுச்சு. முதல் நிகழ்வு காஷ்மீருக்கு போனது. 2வது இப்ப போன நிகழ்வு எங்க போயிருக்கு? பஞ்சாபுக்கு போயிருக்கு. அடுத்த நிகழ்வு ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தை ஒட்டி வரும். ஆக இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வுகள் தெற்கு நோக்கி வரும். புரியுதுங்களா? சரி, இந்த 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய 4ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கு. அதுவும் குஜராத் வழியாக, அதாவது அதுவும் குஜராத் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகரும். 8ஆம் தேதி நிகழ்வு தான் நேரடியாக ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வு என்பதில் மாற்றமில்லை. 8ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை 3 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா கடக்கும் நிகழ்வு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலுவான நிகழ்வுகள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தென் மாநிலங்களுக்கு நிறைய மழை பொழிவை தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு மழை எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும், இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் சொன்னேன். கேரளாவிலே கொஞ்சம் சாரல் இருக்கும். இன்றைக்கு அதிகாலை கூட முக்கோணத்துல ஒரு சடச்சடவென்று ஒரு நனைக்கு மழை வந்திருக்கும். சடச்சடவென்று சாலைகளை ஒரு நனைந்து விட்டு போயிருக்கும். பெரும் தூறலாக விழுந்திருக்கும். அவ்வளவுதான். ஆக மழை சுத்தமா இல்ல, 0 என்றும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் கனமழை என்றும் சொல்ல முடியாது. லேசான ஒரு நனைக்கு மழை, திடீர் மேகம் உருவாகி திடீர் என்ற மழைப்பொழிவை முக்கோணம் வரைக்கும், பொள்ளாச்சி தெற்கு, சமத்தூர் மற்றும் பொள்ளாச்சி மேற்கு, கிணத்துக்கடவு உள்ளிட்ட அப்பாச்சி கவுண்டர்மதி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் லேசா. அப்ப இங்கே இருக்குன்னா அப்ப நீலகிரியில இருக்கும், வால்பாறையில இருக்கும், கன்னியாகுமரியில இருக்கும், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் இருக்கும், கேரளாவிலையும் இருக்கும். ஆனா பெரிதா இருக்காது. ஓகேயா? சரி, இப்போ இந்த நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள் வழியா வரக்கூடிய அந்த நீர் ஆவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து
கடலோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தும். ஆனா சென்னை கவலைப்பட வேண்டாம். சென்னை மாநகரத்திற்கு தெற்கே, சென்னை மாநகரத்திற்கு மேற்கே, வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கு ஏன் இது சென்னை கவலைப்படணும்? சென்னையில நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. சினிமா படப்பிடிப்பு போன்றவைக்கெல்லாம் இன்றைய தேதியை கேட்டிருந்தார்கள். இன்றைக்கு 30ஆம் தேதி பெரிதாக இருக்காது. ஆனால் சென்னைக்கு தெற்கே புதுச்சேரி, சென்னை இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும். அதுவும் சென்னை புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும். அப்படியே உள்ளே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இரவுல தான் இருக்கும், மாலை இருக்காது. கொஞ்ச நேரம் தான், அரை மணி நேரத்துக்கு மேல நீடிக்காது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் வடக்கு மற்றும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு இருக்கும். திருவள்ளூரோட மேற்கு பகுதி இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப குறைவான பரப்புல இன்றைக்கு 30ஆம் தேதி மழை இருக்கும். அதே போல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, பொதுவாக தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் இருந்தாலே அந்த மலை மறைக்கும் பகுதிக்கு கிடைக்கையும், அதுலேருந்து அதாவது நீலகிரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு கொடுக்கும். காற்றோட வேகம் அதிகமாக இருந்தா சென்னைக்கு வந்துடும் மழை. காற்று ரொம்ப நிசப்தமா இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். காற்று ரொம்ப நிசப்தமா இருந்துச்சுன்னா அது ஈரோட்ல இருந்தே ஆரம்பிக்கும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் காற்று இருக்கு. இதனால கடலோரம் தான் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும். அதனால காற்று எங்க போகுது? மியான்மர் நோக்கி பயணிக்குது. மியான்மர்ல தாய்லாந்து தாண்டி வியட்நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று காரணமா கிழக்கு திசை காற்று சந்திப்பு என்பது கடலோரத்தில் மட்டும்தான் இருக்கும். ஃபோர்ஸா உள்ள வராது சேலம் வரைக்கும். புரியுதுங்களா? கடலோரத்தில் மட்டும் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பிடிப்பை கொடுக்கும். இப்ப இதுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், திண்டுக்கல் அர்த்தம் பகுதி, மதுரை, அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதி, எல்லையோர பகுதியில் மழை இருக்கும். ரைட். அடுத்தது 31ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. 31ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. நேற்றைக்கு போலன்னா என்ன அர்த்தம்? குறைந்த பரப்பிலே குறைவான மழை, 1 சென்டிமீட்டர் மழை ஆங்காங்கே இருக்கும். பெரிய மழை இருக்காது. 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா மழை இருக்கும். பரப்புல இன்றைய பரப்பு குறைந்த, இன்றைய நாள்ல 30ஆம் தேதி குறைந்த பரப்பில் கூடுதல் மழை. ஆனா 31, 1, 2, 3 கூடுதல் பரப்பு, குறைவான மழை, நனைக்கும் மழை. அப்போ அந்த மழை பெரிதா பாதிக்காது. அறுவடை, உலர்த்துதல் போன்ற பணிகளை பாதிக்கும். அவ்வளவுதான். வேற எந்த வித மழையை நம்ப வேண்டாம். அதுல நீங்க மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு மழை வேணும், கண்டிப்பா எங்களுக்கு மழை வேணும், அந்த மழை எப்ப பெய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பொறுத்திருங்கள் 8ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வின் காரணமாக நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது. எப்படி சார் மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது? சிஸ்டம்னு சொல்லாதீங்க சார். சிஸ்டம் வந்தா எங்களுக்கு மழை பெய்யாது, சிஸ்டம் வேண்டாம், எங்களுக்கு காத்தே ஓடாம இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு காற்று பகுதிக்கு மழை வரும். அப்படி இருக்குமா? அப்படித்தான் இருக்கும். அதுக்கும் ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டம் மன்னார் வளைகுடா, தெற்கு இலங்கை மற்றும் குமரி கடற்பகுதியை ஒட்டி உருவாக போகுது வளிமண்டல சுழற்சியாக. அதாவது தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக போகுது. 8ஆம் தேதி, அதாவது இந்த 4ஆம் தேதி குஜராத் போனோடனே 5ஆம் தேதி கராச்சி போயிடும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி எல்லாம் நிகழ்வே இருக்காது. வட மாநிலங்கள்ல நிகழ்வே இருக்காது. நிகழ்வு, புதிய நிகழ்வு எங்க இருக்கும்? அப்போ 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி எல்லாம் நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவுக்கு, அதாவது தென்சீன கடல்ல இருந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக தாய்லாந்து வழியாக கடப்பதற்கு தென்சீன கடல்ல கொண்டிருக்கும். அப்போ 8 வளிமண்டல சுழற்சி உருவாகும். 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள் குமரி முனை வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று வரும், வடக்கு வெப்ப நீராவி காற்று வரும். ஏன்னா வட இந்தியாவில் எந்த நிகழ்வும் அந்த நாளில இருக்காது, ஒரு 3-4 நாளைக்கு.
அது வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம். 8ஆம் தேதி வரை நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துரும். அங்க வட இந்தியாவில் 8ஆம் தேதியில் வட இந்தியாவில் நிகழ்வு இல்லாமல் புதிய நிகழ்வோட வருகை 12ஆம் தேதி தான் வந்தடையும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 12ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். அதுபடி 12ஆம் தேதி வரக்கூடிய அந்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியில் இருக்கும் என்பதனால அந்த 9, 10, 11, 12 தேதிகளில நிகழ்வு இல்லாமல் வடமேற்கு வெப்ப நீராவி குமரி முனை வரைக்கும் வரும். அதனால தெற்கு காற்று தென்மேற்கு பருவக்காற்று லேசாக அது நுழைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவை வளிமண்டல சுழற்சியும் இணைந்து கொடுக்கும். கொஞ்சம் பரவலாகவே கொடுக்கும். 10, 11, 12 3 நாளும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாடு மற்றும் கேரளா, தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய புதுச்சேரி, காரைக்கால், மாகேக்கு கொடுக்கும். தெரியுதுங்களா? இது கொடுக்கும். அடுத்த அந்த நிகழ்வு 12ஆம் தேதி வங்கக்கடலுக்கு வந்து தீவிர நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி காக்கிநாடா, விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியோ அல்லது நேரடியாக விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் பகுதிக்கோ ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இங்க ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இருக்கும். புதிய நிகழ்வு வந்து நிகழ்வை தமிழ்நாட்டின், அதாவது காற்று சுழற்சி நேரடியாக ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துக்கு செல்ல வேண்டிய காற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வங்கக்கடல்ல இலங்கை வழியாக வழி அனுப்பி நிகழ்வுக்கு பயணிக்க செய்யும். இதனால ஒரு நீள்வட்ட நிகழ்வு அமைந்து நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே குறிப்பாக வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை செப்டம்பரிலே கொடுக்க போகிறது. அதே போல காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரை மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமை காத்திடுங்கள். உலர்த்துபவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள் இடையிடையே மழை குறுக்கீடுகள், நனைக்கும் மழைகள், லேசான மழைகள் இருக்கும் என்பதையும், இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் என்பதையும், பெரிய அளவிலே இருக்காது என்பதையும், தென்மேற்கு பருவமழை அவ்வப்பொழுது சாரல் தூறலை கொடுக்குமே தவிர பெரிய மழை இருக்காது என்பதையும், 8ஆம் தேதி 9ஆம் தேதியில் இருந்து 9ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை பொழிவு இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி.